நம்ம தக்காளி ரசத்தை செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி ஏகே குக்கிங்கில் நம்ம என்ன சமையல் பார்க்க போகிறோன்னா தக்காளி ரசம் செய்யலாங்க. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. அதில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி தக்காளி ரசத்துக்கு 4 தக்காளி கொஞ்சம் புளி எடுத்துருக்கேங்க. இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளியை நம்ம 4ஆக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துக்கலாங்க. ஃபுல்லாக கட் பண்ணாதீங்க, இந்த அளவுக்கு 4ஆக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துக்கலாம். புளி இதிலே போட்டுடலாங்க. கொஞ்சம் தண்ணி கொதிக்கிற அளவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணி இது புளி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி போட்டு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இவ்வளோ கொதிச்சா போதும், ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரசத்துக்கு மிளகு சீரகம் பொடி பண்ணிக்கலாங்க. நான் ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்துன்னுருக்கேன். மிளகு கொஞ்சம் சீரகம் ஃபஸ்ட்டு இதை பொடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மிளகு சீரகம் நான் பொடி பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு பொடி பண்ணிக்கோங்க. இதை தனியாக வச்சுக்கலாம். சரி தாங்க, ஜோராக பேசுகிறேன். இப்போ கருவேப்பிலை காம்பெல்லாம் போட்டுக்கலாங்க. இதை முதல்ல இடிச்சுக்கலாம், ஏன்னா இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் இப்போது கொத்தமல்லி காம்பை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் பூண்டு, ஒரு 10 பல் பூண்டு இருக்குங்க. அது கூட 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சி சேர்த்து நம்ம ரசம் செய்யும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. டேஸ்ட்டும் மணமும் டேஸ்ட்டும் வாசனையும் நல்லாயிருக்கும். சரிம்மா, நீ சொல்கிற மாதிரி சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு போதுங்க. இந்த அளவுக்கு இடித்தா போதும். இப்போ வாங்க, நம்ம கொதிக்க வச்ச தக்காளி புளியெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. கையில் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் சூடாக இருக்குங்க, பார்த்து கரைச்சிக்கோங்க. இப்போது கை வச்சு நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. முதல்ல நம்ம கொதிக்க வச்ச தண்ணி ரொம்ப சூடாக இருந்ததுனால நான் எடுத்து தனியாக வச்சுருக்கிறேன். இப்போ 2வது தண்ணி ஊற்றி நான் தக்காளியை நல்லா கரைச்சிக்கிறேங்க. தக்காளியும் புளியும் இப்போது கையிலே நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு பாத்திரம் வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ரசம் தாளிக்கிறதுக்கு ரசத்துக்கு தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகட்டோங்க. அதுக்குள்ளே இப்போ மிளகு சீரகெல்லாம் நம்ம நசுக்கி வச்சுக்கிறோம் இல்லைங்களா, அதில் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் தனியாத்தூள், மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இப்போது எண்ணெய் சூடாகிடுச்சு, வாங்க பார்க்கலாம். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாங்க. சும்மா ரத்தங்கம், கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் வெந்தயம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 3 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா கலந்து விடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த ரசம் மசாலாவை இதில் போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாங்க. சரிம்மா, மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ரசம் எடுத்து ஊற்றிக்கலாங்க. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டாலும் வாசனை நல்லா தாங்க இருக்கும் ரசத்துக்கு. இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாங்க. வெல்லம் சேர்த்து செய்கிறதுனால ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லா ரசமும் புளி ரசமெல்லாம் கொஞ்சம் கொதிக்கக்கூடாது, சும்மா பொங்குனா போதும்னு சொல்லுவாங்க. நீங்கள் தக்காளி ரசத்தில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது மூடி வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், தக்காளி ரசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க போதும். புளி ரசமெல்லாம் அது பொங்கி வரும்போது ஆஃப் பண்ணால் டேஸ்ட்டு. தக்காளி ரசமெல்லாம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்றைக்கி உடம்பு சரியில்லாதப்பெல்லாம் இந்த மாதிரி ரசம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.
இந்த தக்காளி ரசம் கோல்டு ஆகிடும்னு நினைக்காதீங்க. நம்ம கோல்டு எடுக்கும் இது. இந்த ரசத்தை செஞ்சு நீங்கள் கோல்டு, வாய் கசப்பு, ஜுரம் அடிச்சிருந்தா கூட இதெல்லாம் சாப்பிட்லாங்க. இதெல்லாம் ஒரு மருத்துவ குணம் தான். நீங்கள் இந்த ரசம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு வாய் கசப்பெல்லாம் போயிடும், ஜுரமும் போயிடும். நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு கோல்டு, ஜுரம்லாம் இருக்குது இல்லையா, ஆயப்பாக தக்காளி ரசம் வச்சுருக்கேன். சாப்பிடுங்க. கோல்டெல்லாம் போயிடும், தொண்டை வலியெல்லாம் போயிடும். ஐயா ம், இந்த ரசம் நல்லா கிடைக்கும். நல்லா இருக்கச்செல்லாம் பிடிச்சிருக்கா? அவங்களுக்கும் சொல்லுங்கள் ரசம் எப்படி இருக்குன்னு. நல்லா